சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். விருச்சிக ராசியாகிய உங்களுக்கு இந்த மாதம், அதாவது ஜனவரி மாதம் 2026 என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போங்க. விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய நல்ல மாதமாக அமையுது. பொருளாதாரம் உயரும். இது சொன்ன உடனே சில விருச்சிக ராசிக்காரர் என்ன சுவாமி இப்படிலான்னு சொல்கிறீங்க, கேட்க சந்தோஷமாக இருக்குது. ஆனால் படாத பாடுபட்டுன்னு இருக்கோம். செலவுகள் கட்டுக்கடங்காக போயின்னு இருக்கு. காசு வர்றது தான் தெரியுது, எங்கே போகுதுன்னே தெரில, புஷ்ஷுன்னு ஆகிடுது. மாதம் 20 தேதி 25 தேதிக்கு மேலே தான் கஷ்டப்படுவோன்னா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 10 தேதிக்கே நான் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறேன். வர்ற வருமானம் எங்கே போகுதுன்னே தெரில அப்படின்னு நீங்கள் நிறையா சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்க. ஏன்னா இதில் கூடுதலாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சிரமம் என்ன போயிட்டுருக்குன்னா, அர்த்தாஷ்டம சனி போய் கொண்டிருக்கிறது. அர்த்தாஷ்டம சனி ஒன்று கவலையப்படாதீங்க. கடந்த 2.5 வருஷமாக அவங்களை படாத பாடுபடுத்தி கொண்டு இருக்கக்கூடியதான அந்த சனி பகவான், அர்த்தாஷ்டம சனி பகவான் இப்போ கொஞ்சம் உங்கள் மேலே ரொம்ப கருணைப்பட்டு, உங்கள் மேலே கொஞ்சம் ரொம்ப ஒரு இறக்கப்பட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா, உங்கள் அர்த்தாசிரமத்துலேருந்து விட்டு 5ஆம் பாவத்துக்கு போகிறாரு. அது மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் போகிறாரு. இருந்தாலும் கூட ஒரு இடத்துக்கு போவதற்கு ஒரு 2 மாதத்திற்கு முன்பாகவே பலனை கொடுக்க ஆரம்பிச்சுவார் சனி பகவான். ஒவ்வொரு கிரகமும் அப்படி தான். குரு பகவான் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி, சூரியன்னா 1 நாளைக்கு முன்னாடி, சந்திரன்னா சில நாளிகைக்கு முன்னாடி அந்த கிரகம் அதுக்கான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் சூரியன் சாயந்தரம் மாறுவார். ஆனால் மறுநாள் தான் அதுக்கு மாத பிறப்புன்னு போடுவாங்க. இல்லை மத்திய 4 மணிக்கு மாதம் சூரியன் மாறுவார். காலம்புறையே நம்ம பொங்கல் வச்சுருவோம். தை பொங்கல் பார்த்திங்கன்னா சாயந்தரம் தானே மாதம் பிறக்குது, ஏன் நம்ம காலையில் பொங்கல் வைக்கிறோம் அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. மாறுவதற்கு 1 நாளைக்கு முன்னாடியே பலனை கொடுக்க ஆரம்பிச்சுடுவார் சூரியன். இப்போ அதனால தான் நம்ம முன்னாடியே வச்சுருவோம். இப்போ அதே மாதிரி தான் இங்கே சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கு உங்களுடைய பாவத்திலிருந்து அடுத்த பாவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதனால் உங்களுக்கு 5ஆம் பாவத்துக்கு உண்டான அதிகமான பலனை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். 2 மாதம் ஆகி போக போகுது. அதனால் இன்னொரு நன்மைகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. முக்கியமாக உங்களுக்கு செக்க வச்சது எங்கே வச்சாருன்னா, பொருளாதார வளர்ச்சிகளை தடையை கொடுத்துட்டாரு. அல்லது பொருளாதாரம் உயரும், அதை விட அதிகமாக செலவை கொடுத்துருவார். இந்த சனி பகவான் என்ன பண்ணியிருப்பார், நாளில் உட்காந்து உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒன்று வருமானத்தை குறைத்து விடுவார், இல்லதே செலவை மிக மிக அதிகப்படுத்தி விட்டுருவார். சிலருக்கு 2மே கொடுத்துருவார். இப்போ என்னென்னா கொஞ்சம் நிலையை மாற்றுறார். உங்கள் மேலே கஷ்டப்படுறாரு, இவர் தான் கஷ்டம் கொடுத்துட்டோம், போகிறோம், இனிமேல் கொஞ்சம் நல்லதை கொடுப்போம் அப்படின்ட்டு இப்போ சனி பகவானும் 5க்கு போகிறாரு. அதுக்கு முன்பாகவே இப்போ நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அப்போது இன்னொரு கூடுதலான நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் பாவத்தை பார்க்கணும். உங்கள் 2ஆம் பாவத்தை பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட கிரகம் போய் இடியாப்பச்சிகள் மாதிரி போய் உட்காந்துட்டு இருக்கு. உங்கள் ராசிநாதன் கூட ஜாயின் அடிக்கிறார். அதில் இப்போ யாராக இருக்காருன்னா, செவ்வாய் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், சூரியன் இருக்கார். இந்த 4 கிரகம் இருக்குது. இந்த 4 கிரகம்னா 4 கிரகம். இந்த 4 கிரகத்தை நூலை பிடிச்சி பார்த்தீங்கன்னா 4ம் 7 பாவத்தை போய் சம்மந்தப்படுது. சூரியனு உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை சம்மந்தப்படுறாரு. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன். அதே மாதிரி அதே தான் உங்களுடைய ரோகஸ்தானத்திற்கும் அதிபதி. அதே சுக்கிர பகவான் உங்களுடைய கழுத்திரகாரகன் விரயஸ்தானத்திற்கு அதிபதி. புத பகவானை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்துக்கும் உடைய 7 பாவம் அதில் நூல் பிடிச்சி பார்த்தீங்கன்னா போய் உட்காருது. அப்போது அந்த 7 பாவத்தினுடைய சாரம் 2ல் போய் மிங்கிள் ஆகுது. இந்த 2ல் மிங்கிள் ஆகுதுங்க. இது பரவாயில்லையா, இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நல்லது என்னென்னா 2ஆம் பாவம் நல்லது, பொருளாதாரத்தை உயர்த்தும். அது ஒன்றும் தப்பு இல்லை. அதில் கூடுதலாக குருவினுடைய பார்வை வேறு கிடைக்கிது. எல்லாம் போய் 2ல் போய் உட்காந்துக்குதுனாலும் அந்த குருவினுடைய பார்வை கூடுதல் பலனை உங்களுக்கு கொடுத்துருது. அதனால் பொருளாதாரம் உயரும். எல்லாம் புரிஞ்சுங்க. அதாவது வெயிலில் பஞ்சை தூக்கி போட்டால் என்ன ஆகும், பஞ்சு காஞ்சிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். அதே இந்த குவி கண்ணாடி கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அடிச்சிங்கன்னா என்ன ஆகிடும், பஞ்சு பற்றிட்டு எரியும். இப்போ அந்த பஞ்சுக்கு நெருப்பை கொடுத்தது யார், சூரியன் கொடுத்ததுன்னா வெயிலில் போட்டவுடனே அது பற்றிக்கிட்டு எரியணும், அப்போ எரியல. அப்போ கண்ணாடி தான் கொடுத்துச்சா அப்படின்னா, இருட்டில் உட்காந்து அந்த கண்ணாடியை வச்சு ஆட்டினா பற்றிக்கிட்டு எரியுமா, எரியாது. அப்போது அந்த கண்ணாடிக்கு அந்த எரியிற ஆற்றலை கொடுத்தது
சூரிய பகவான் தான். ஆனால் அதே சூரிய பகவானுடைய சக்தி பிரிஞ்சு இருக்கிறத குவிக்குது கண்ணாடி. அதனால தான் குவி கண்ணாடின்னு பேர், கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போது அந்த ஒரு சக்தி பிரிஞ்சு இருக்கக்கூடிய சக்தியை குவிச்சா எவ்வளவு நன்மையோ அது மாதிரி உங்களுக்கு 7 பாவத்தில் இருந்து இந்த 7 பாவத்தில் மூலமாக பொருளாதாரம் வர வேண்டியிருக்கு இல்லையா, அந்த பொருளாதாரத்தினுடைய மைய புள்ளி எல்லாத்தையும் குவிச்சு என்ன ஆகுது, உங்களுடைய 2ஆம் பாவமுடைய சார எசன்ஸை வச்சுக்குது. இப்போ உங்களுடைய தனஸ்தானம். அதில் கூடுதல் நன்மை என்னன்னா, இப்போ ஜாயின் அடிக்கிறது யாருன்னா குருவினுடைய பார்வையும் கிடைக்குது. அப்போ என்ன ஆக போகுதுன்னா, ரொம்ப நாளாக வந்து சேர வேண்டிய பணம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகிறது. அதிகமான சம்பள உயர்வுகள் ஏற்படுறது. அதிகமான சம்பளம், நார்மல் சம்பள உயர்வு இல்லை. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் 20%, அடுத்து 1,20,000 சம்பள உயர்வுலாம் இல்லை. 1 லட்ச ரூபா வாங்கினீங்களா, அடுத்து உடனே 2-2.5 லட்ச ரூபா நீங்கள் இப்போ வாங்க போகிறீங்க. அது டக்குன்னு ஹைக் ஆக போகுது உங்களுடைய சம்பளம்லாம். அதே மாதிரி அர்த்தாசிரம சனி விலகுது. இந்த 2.5 வருஷமாக எவ்வளோ தூரம் உங்களுடைய தடைகள் உங்களுடைய வளர்ச்சி அப்படி கட்டுப்படுத்தி வச்சுருந்தாரோ, அப்படியே பீரிட்ட வெள்ளமாக, எப்படி கடையாற்று வெள்ளம் மடை இறந்த வெள்ளம் பட்டன்னு வரப்போகுதோ அது மாதிரி பட்ட நீங்கள் வளர போகிறீங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைய போகிறீங்க விருச்சிக ராசிக்காரங்க. அதுக்கு ஜனவரி மாதம் மிக மிக முக்கியமான ஒரு நல்ல அச்சார மாதமாக அமையுது. முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது முருகனை கும்பிடுங்க. முருகனை கும்பிடணும். நீங்கள் முருக பகவானுக்கு முருகனுக்கு ரொம்ப உகந்தமானது இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது. அது எப்போ அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதம் அதாவது 27ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஷஷ்டி வருதுங்க. அதாவது வளர்பறை ஷஷ்டி பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி வருது. அதே மாதிரி 9ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி. இந்த மாதிரி தினத்தெல்லாம் முருகனை கும்பிட்டு வந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சி உண்டு. சிவாய நமக. இந்த மாதத்தினுடைய கிரக பாதச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் வக்ரகதியிலே போகிறார். அதாவது மிதுன ராசியிலே, கேது பகவான் சிம்ம ராசியிலே போகிறார். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனுர்ல ராசியில் இருக்கிறது. சனி பகவானும் ராகு பகவானும் கும்ப ராசியில் இருக்காங்க. அதே மாதிரி ஜனவரி மாதம் 11ஆம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு வராரு. அதே 14ஆம் தேதி சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் மகர ராசிக்கு வராங்க. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் மகர ராசிக்கு வராங்க. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புத பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய பாதசாரமாக இருக்கிறது. அதேமாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாலே ஜனவரி மாதத்தினுடைய முதல் தேதியே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி. ஒரு விநாயக பெருமானுக்கு ரொம்ப உகந்தமானது அந்த சங்கடஹர சதுர்த்தி வருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருகிறது. இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை பொங்கல் தமிழர் திருநாள் பண்டிகை. அதே போல் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மாட்டுப்பொங்கல். மேலும் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு உகந்தமானது பிரதோஷ தினமும் சேர்ந்தே வருகிறது. அதே மாதிரி 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல். 18ஆம் தேதி அமாவாசை, முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உகந்தமானது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தை மாதத்தினுடைய அமாவாசை. தை அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அது தை அமாவாசை வருகிறது. அதே மாதிரி 24ஆம் தேதி வளர்பிறையிலே வரக்கூடிய ஷஷ்டி வருகிறது. இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு ஏறக்கூடிய நாள். நம்ம புதிய வீடு ஆரம்பிக்கிறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு மாளிகை ஆரம்பிக்கிறோம், கோவில் ஆரம்பிக்கிறோம், கோவிலுக்கு திருப்பணி ஆரம்பிக்கிறோம், தடங்கி இருக்கக்கூடிய ஒரு வீட்டு வேலையை திரும்பியும் புனருத்தாரணம் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் அன்றைய வாஸ்து நாளில் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அப்படியான இது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை வருதுங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் கவனிச்சிங்கன்னா கடைசியில் 30ஆம் தேதியும் மறுபடியும் பிரதோஷம் வருகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த மாதம் வருகிறது. சிவாய நமக.